இளையராஜா, கார்த்திக் ராஜா, ஆக தண்டு ராஜா, அதே நேரத்தில் பார்க்க போனோம்னா முத்து ராஜா, அந்த வரிசையிலே வருகின்றான் பாருங்கள். ஆக கார்த்திக் ராஜா ஆக வருகின்றான். மன காவலாளி. இவன் காவலாளி தானா இல்ல வெறும் காவாளி தானா என்று பார்க்க வேண்டும். நாராயண நமக. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒட்ட இரவுல பேசவும் முடியுமா? ஜாதி மதம் விட்டு காதல் சேர்க்கவும் முடியுமா? ஒரு வேதனை தீருமா? ஜாதி மதம் விட்டு காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா? ஒரு வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒட்ட இரவுல பேசவும் முடியுமா? சூப்பரா போடுங்க. ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரத்துல காலையில அருமையா பண்ணுவீங்க. சூப்பர். மன்னவன் மனசுக்குள்ள பொங்கை முகம் தெரியலையா? ஆனே மரகலமே என்று சொல்ல வாய்வல்லையா? மன்னவன் மனசுக்குள்ள பொங்கை முகம் தெரியலையா? ஆனே மரகலமே என்று சொல்ல வாய்வல்லையா? அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒட்ட இரவுல பேசவும் முடியுமா? ஜாதி மதம் உண்டு காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா? வேதனை தீருமா? வானத்தில நிலவு வரும், மையகத்தில் திண்டல் வரும். வானத்தில நிலவு வரும், பொட்டலில தூக்க வரும். வானத்தில நிலவு வரும், மையகத்தில் திண்டல் வரும். தலைமுட்டா வீடு வரும், வாழை துருவ சேர்த்து வரும். சாதி பார்த்த காலம் வரும், பழச்சு வச்ச தானே வரும். காலம் வரும், தானே வரும். காலம் வரும், பழச்சு வச்ச தானே வரும். கண்ணி மனசு வச்ச தானே வரும். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒட்ட இரவு பேசவும் முடியுமா? ஜாதி மதம் விட்டு காதல் சேர்க்கவும் முடியுமா? ஒரு வேதனை தீருமா? ஒரு ஜீவன் போயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உண்டாவதும் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களோ காலகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே நீ யாரையா? மண்டே மேலே குண்டே போட்டு சாமியாரே நீ யாரையா? கதகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே நீ யாரையா? கண்ட மேல குண்டே ஓட்ட சாமியாரே நீ யாரையா? கதகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே நீ யாரையா? கண்ட மேல குண்டே ஓட்ட சாமியாரே நீ யாரையா? பார்ப்போம். தமிழத்திலே சேவகனமா ஹரிச்சந்திரா ஏதோ காலம் கெட்டது. ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு யார் அந்த தம்பிக்கு என்னடா நாடகத்தை மாத்திர நாராயண நமக. ஆமா அதுதான் நாராயணன் சொல்றீங்க. இப்ப நீங்க யாரும் நான் கேட்கிறேன். நாராயணனுடைய பக்தன் சொல்றேன். நான் சிவபக்தன் நான் சொல்றேன். சிவ
சொன்னாலே அது சிவனுக்கு உண்டானது. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமன்னு சொல்றேன். என்ன சொல்ற? சிவாய நமக சிவாய நமக சிவபக்தன் சொல்லணும். சிவாய நமக ஆமா அப்படின்னு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லலாம். சிவாய நமன்னு சொல்லலாம். சரியா? அற்புதமா பேசுற. நீ சிவபக்தன். ஆமா. நாராயணனுடைய பக்தன். ஆமா. ஓம் நமோ நாராயண நமகன்னு சொல்லிருக்கீங்க. சிவாய நமக நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் சொல்றேன் நீங்க சொல்லணும். ஓம் என்பது பிரணவ பொருள். இந்த பிரணவத்திலிருந்து உருவானதோ சைவம், சைவத்திலிருந்து பிரிந்ததோ வைணவம். நாரம் என்றால் நீர், வைணம் என்றால் படுக்கை. திருப்பார் கடல் நீரிலே ஆதிசேடன் என்கிற பாம்பை படுக்கையாக அமைத்து அங்கு படுத்து உறங்கி உலகத்தை காத்துக் கொண்டு இருக்கின்றார். ஓம் நமோ நாராயணனுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. ஓம் நமச்சிவாய விளக்கம். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணும்னா காரணம் இல்லாம நான் பேச மாட்டேன். காரணம் ஓம் நமச்சிவாய நான் ஏன் சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்? ஓம்னா என்ன? இல்லையா? ஓம் என்ன? ஓ அடியில எது இருக்கு? எங்க இருக்கு? மனிதனுடைய உடம்புலையா? ஆமா. காது இருக்கு. காது இருக்கு. சரி. ஓ வடியில ஓங்குற வடிவில காது இருக்கு. இம்மு வைக்கணும்னா என்ன செய்யணும்? புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கணும்னா காது குத்தணும். ஆமா. அப்ப என்ன வருது? அது இந்து சம்பிரதாய சடங்குகள் முறையின் பிரகாரம் அந்த ஓ என்று இருக்கக்கூடிய வடிவத்திலே ஒரு புள்ளியை வச்சோம்னா ஓம் என்னும் இந்து மதத்தை சார்ந்தவன் என்பதற்கு அதுதான் ஓம். ஓம் சரியா? நமச்சிவாய நமகன்னு சொன்னீங்க. ஏன் சொன்ன? எதுக்கு சொன்ன? நமச்சிவாய சொல்றேன் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கு. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகன்னு. சிவாய நமச்சிவாய நமக நான் சொன்னேன். சிவாய நமகன்னு எல்லாரும் நினைக்கிறேன். சரி. நீ ஏன் நினைக்கிற? நான் நினைக்கிறேன் நான் சிவபக்தன். நான் நினைக்கிறேன். ஏய் சிவபக்தனா அப்ப விளக்கம் தெரியுமா இல்லையா? அப்ப விளக்கம் தெரியாம நான் பேசுறேன். அப்ப விளக்கம் சொல்லி. இந்த சட்டம் ஜவுளா நம்ம கிட்ட பேசக்கூடாது. ஜவுளெல்லாம் ஏன்ட்ட பேசக்கூடாது. நீங்க வந்திருக்கீங்க. ஓ இடத்துக்கு வந்தா நீ எது வேணாலும் நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். சரியா வர்றீங்க. என்ன வந்து கேள்வி கேட்டு இருக்க கூடாது. இப்போ ஒரு விஷயம். சரி. இந்த தம்பி யாருன்னு சொல்லு. அண்ணன் யாரு? நான் கேக்குறேன். யாருக்கு யாருன்னு? யாருக்கு யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்து தம்பின்னு சொல்லுதானே வழக்கம். மனுஷன் தம்பி சொல்றாருன்னா அண்ணன் சொல்றதா மரியாதை. தம்பிக்கு பெருமை இருக்கு. அண்ணனுக்கு பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? எந்த வகையில் தம்பிக்கு பெருமை இருக்கு? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு வலிமை அதிகம்னு சொல்றேன். அப்படியே நீங்க சொல்றீங்க. ஆமா. நான் அண்ணன் சொல்றேன். அதுக்கு காரணம் இருக்கு. என்ன விளக்கம் சொல்லி? குடும்பத்துல மூத்தால பிறந்த அண்ணன். சரி. சொத்து பிரிக்கிறதுக்கு சண்டை வரவே அண்ணன். சரி. நம்ம பேக்கருக்கு பணம் வச்சா தெரியாம இருக்கிறவன் அண்ணன். என்னையா அண்ணன்? அத்தாச்சியை கட்டின அண்ணன். அது சிறுமை இல்ல. சரி. நீங்க பெருமை சேர்க்கணும். பெருமையை தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்லிருக்கேன்? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு வலிமை அதிகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்பா முன்னால இருக்கிற அண்ணனை விட பின்னால இருக்கிற தம்பிக்கு வலிமை பெருமை இருக்குது. நான் தம்பிக்கு பெருமை சொல்லியிருக்கேன். அண்ணன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அண்ணன் சொல்லக்கு விளக்கம் சொல்ல. அதானே விளக்கம் சொல்லி. அண்ணன் உங்களை சொல்லனா காரணம் இல்லாம சொல்ல. அப்ப எங்க என்ன காரணம்னு சொல்லு. இப்ப அண்ணன் சொல்லக்கு நான் விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்லியா? அண்ணன் சொல்லல. எங்க அத்தாச்சி என்ன கட்டிருக்கா அதனால அண்ணன் இல்லையா? எங்க போய் எங்க கோர்த்து விடுற? சரி தம்பி யாருனாலும் சொல்லு. அபிஷேக பிரியா சிவா நாராயணா நான் என்ன கேட்கிறேன்? நீ யாரும் கேட்டா அதான் சொல்லணும். நான் அதை சொல்லல. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா. உன்னை பார்த்தது கேட்கலாமா? அப்புறம் சோத்து படுத்துங்க பழக்கம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கண்டா, கரகர பிரியா சுந்தரம்பா, போஜன பிரியா குண்டோரா, கனகப்பிரிய நாரதன் நாளையா. நீங்க நாரதன். ஆமா நாரதன். இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? எவ்வளவுல இருந்து வந்தீங்க? எவ்வளவு தம்பி எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா யாருக்குமே தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் திருடல்ல அப்படி வருவேன். அப்படி கிடையாது. காற்றோடு உருவாகி கொண்டு அனிமா மகிமா லக்கிமா கனிமா பிராப்தி பிரகாமியம் ஈசுத்து வசுத்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட சித்துக்களை கட்டுணர்ந்து எவனாக இருந்தாலும் இப்பேற்பட்ட நிலையில் கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய தன்மையும் காற்றோடு காற்றாக உலாவக்கூடிய தன்மையும் எனக்கு. நீங்க கூடு விட்டு கூடுதான் வாங்கி. சரி. நான் வீடு விட்டே வீடு வாங்கி பல லட்சம் செருப்பை வாங்கி. உங்களுக்கு தெரியுமா? இப்பதானே உன் வாய் மூலமா வருது. அப்ப நீங்க மேலத்துல இருந்து இங்க வந்து. ஆமா நீங்க அப்படி வல்லைங்க வந்தவே. நான் சொல்றேன் வல்லைங்க. என்ன எனக்கு காத்து எனக்கு தெரியாது. என்ன ஏட்டிக்கு முடியா பேசிட்டு இருக்க? நான் ஏட்டிக்கு முடியா நான் தெரியாது. என்ன விலகு கொண்டு வந்தியா நீ? 8 மணியே போல ஏப்பல இந்த பைக்ல 9 மணியே போல அந்த ஹோட்டல் வந்து சாப்பிட்ட மல்லிகை கடைக்கார ஹோட்டல்ல சத்தியரங்க ஹோட்டல்ல. அவர் பாவம் அப்புறாணி மீன் அம்புட்டு மீன் வைக்கிறார். என்ன சின்ன மீனா வச்சேன்னு கேக்குறேன். அது பார்த்தா 12 மணியா போல மயிரை சுத்திக்கு இருந்தேன். பூ வேண்டியது பாவம் அப்புறாணி இருந்தாலும் ரமேஷ். இப்பதான் மைக் செட் வாங்கி இப்ப இங்க நல்லா போட்டுக்காரு. அவரை பாடாப்படுத்துற. அதோட போனால்தான் அவர் வேர்ல தாங்க முடியாம ஒரு கோட்டை சாப்பிட்டு எதை நோட்டே தெரியாம இருக்காரு. வாயில வர்றது உள்ள. நீங்க சொல்லக்கூடிய நபர் வேறு, நான் சொல்லக்கூடிய வேறு. காரணம்
அது ஒரு பாத்திரம், வந்து இறங்கியது ஒரு பாத்திரம், இது ஒரு கதாபாத்திரம். கதாபாத்திரம் இதெல்லாம் சிறுவர் பாத்திரம். கதாபாத்திரம் சிறுவர் பாத்திரம். பேரியால், சகுடையால், செங்குடையால், மகரையால், மகதியால் என்று சொல்லக்கூடிய 5 வகை யாழிலே மகதி என்ற பெண்ணை ஆளாக்கி நாராயணனுக்கு பாடல்களை பாடுகின்ற பொழுது இசைக்கக்கூடிய கருவி யாழ்னு பேரு இருக்கு. சரி, அப்ப மகதியால் நீங்க நாரதன். நாரதன் நீங்க மேலோத்துல இருந்து வந்து பூலகத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, விட்டுருங்க. சரியா? அப்பா